ஹாய் எவ்ரி ஒன், நான் ஜான்சி சத்யா. இன்றைக்கி திங்கக்கிழமை. இன்றைக்கான மினி விளாக் என்னென்னு பார்க்கலாமா? வழக்கம் போல் காலையில் 8:30க்கு அப்புறம் நம்மளோட க்ளீனிங் வேலை தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வைக்கிறேன். தேய்ச்சி வச்சதை திருப்பியும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் உடனே, ஏன்னா அதில் ஒரு முக்கியமான வேலை பண்ண போகிறேன். இப்போது கழுவி வச்சுருக்க பாத்திரங்களை எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த கூடையும் க்ளீன் பண்ணுறேன். அப்பப்போ இதை க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும். இப்போ ஏன் நான் இதை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் ஒரு முக்கியமான வேலை பண்ண போகிறேன். அதுதான் அந்த இந்த வாரத்துக்கான ஒரு சின்ன ஒரு டைம் சேவிங்காக இருக்கும். அதுதான் என்னென்னா, நேற்று சண்டே காய்கறி வாங்கிட்டு வந்தோம். அந்த காய்கறியெல்லாம் எடுத்து கழுவி நீட் பண்ணி அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். அதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். என்னென்னா, கொஞ்சம் காய்கறிஸ் வந்து மொத்தமாகவே மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தோம். இங்கே பக்கத்தில் உள்ள ஷாப்பில் தான் எப்போதுமே வாங்குறது. இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணுறதில்ல. இந்த மாதத்துலேருந்து, அதாவது மார்ச்லேருந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரம் வாங்கிட்டு வந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப ஒன்றும் கெட்டு போகிற அளவில் இல்லை, நல்லா இருந்துச்சு. அதே சமயம் அப்பப்போ என்ன வாங்கணும் அப்படிங்கிறத விட ஓரளவு வாங்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது முன்னாடியே வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஈஸியாகவே இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி வைக்கிறது ரொம்பவே எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இதில் என்ன அப்படின்னா, முருங்கைக்காய் வந்து வாங்கியிருக்கேன், கொஞ்சம் குடமிளகா வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து கூரில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கூறு வச்சுருப்பாங்க மார்க்கெட்டில். இது வந்து இந்த முருங்கைக்காய் வந்து 50 ரூபா சொன்னாங்க. அதாவது 7 முருங்கைக்காய் 50 ரூபா சொன்னாங்க. முருங்கைக்காய் கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லின்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து 10 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய், அப்புறம் அந்த கேப்சிகமும் வந்து 10 ரூபா தான். கேப்சிகம் வந்து 20 ரூபா. இந்த கத்திரிக்காய் வந்து 10 ரூபா சொன்னாங்க. இதையும் கேப்சிகமையும் ரெண்டையும் சேர்த்து நான் வந்து ஒரே கவரில் கட்டி வைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் நான் வந்து கவரில் தான் வைக்க பார்த்துருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணதில்லை. இப்போ தான் வாங்கி நான் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ அடுத்தது பீன்ஸ். இந்த பீன்ஸ் வந்து 1 கிலோ பீன்ஸ் வந்து 50 ரூபா சொன்னாங்க. நாங்கள் வந்து அரை கிலோ வாங்கினோம் அப்படிங்கிறது 30 ரூபாய்க்கு வந்தாங்க. 600 கிராமோ இவ்வளோ கொடுத்தாங்க. அதையும் எடுத்து எனக்கு வந்து அதை காய விடுற அளவுக்கு, பீன்ஸு இந்த காயெல்லாம் வந்து ஈரம் போகிற அளவுக்கு காய விடுறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை ஃப்ரெண்ட்ஸு. அதனால் என்ன பண்ணுதேன்னா, ஒரு பழைய ஷால் எடுத்து வச்சு அதை வந்து நல்லா காய்கறி அது மேலே போட்டு நல்லா துவட்டி விடுறேன். அதாவது ஈரெல்லாம் காய்கிறதுக்காக அதை சரி பண்ணுறேன் நான். இந்த மாதிரி தான் லாஸ்ட் டைம் நான் காய்கறி வாங்கும் போதும் இந்த மாதிரி தான் பண்ணேன். அதாவது வாஷ் பண்ணி நல்லா ஈரம் போக அதை வந்து காய வச்சு திருப்பி அதை வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு, எனக்கு ஒரு 10 நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் நல்லா அடுக்காக எடுத்து வைக்கிறேன் சரி பண்ணி. இந்த மாதிரி மொத்தமாக ஒரு வாரத்துக்கு தேவையான காய் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், அதாவது நாளைக்கு என்ன பொரியல் பண்ணணும், என்ன காய் பண்ணணும், என்ன சாம்பார் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து குழப்பமே இருக்க மாட்டேங்குது. இது டெய்லி நம்ம 2 நாளைக்கு ஒரு வாட்டியோ டெய்லி வாங்குற மாதிரியோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கடையில் போய் நின்று யோசிச்சு நிற்கும். நாளைக்கு இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இல்லை வீட்டில் வச்சு யோசிக்கிறது, இல்லை சில நேரம் என்ன ஆகுதுன்னா வாங்கிட்டு வந்து யோசிக்கிறது, இதை பண்ணலாமா, இதை கூட்டு பண்ணலாமா, இதை வந்து குழம்பு பண்ணலாமா அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருந்த நாட்கள்லாம் நிறைய நாட்கள் இருக்குது. இது வந்து இது எவ்வளோக்கு வாங்கினேன்? சவ் வந்து இதுவும் 30 ரூபா தாங்க. இதுவும் கூரில் தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 கிலோவாவது சேரும். நல்லாவே இருந்துச்சு. இதையும் கழுவி எடுத்து அதே மாதிரி துடைச்சி பேக்கெட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இது வந்து மாங்காய். இது வந்து மாங்காய் இப்போ வந்து மாங்காய் சீசன் வந்து அடுத்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கிடைக்குது. இது அவ்வளோ 100 ரூபாங்க. இது அவ்வளோ காயும் 100 ரூபா சொன்னாங்க. இதுவும் கூரில் தான் இருந்துச்சு. எதை எடுத்தாலும் 100 ரூபா அந்த மாதிரி இது வாங்கினேன். இதையும் அப்படியே பேக்கெட் பண்ணி கவர் போட்டு எடுத்து வச்சாச்சு. இது வந்து கேரட்டெல்லாம் வந்து 1 கிலோ 20 ரூபா தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கூர்லேயும் இருந்துச்சு. ஆனால் வந்து கூரில் இருந்த காயை விட நார்மலாக கேஜி கணக்கில் வாங்குறது ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அவ்வளோ ஸ்வீட்டு இந்த கேரட் வந்து.
இந்த கேரட் என்ன பண்ணுதுன்னா கொஞ்ச நாள் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அடியிலையும் மேலேயும் கட் பண்ணிவிட்டு வைக்கிறேன். இது கேரட் வைக்கலாம், அப்புறம் பீட்ரூட், சொரக்காய், புடலங்காய், இந்த மாதிரியான காயெல்லாம் வந்து அடியிலையும் மேலேயும் அந்த காம்பு பகுதியும் வந்து கட் பண்ணி வச்சோம்னா நல்லா லைஃப் வருது. நல்லா அந்த என்ன சொல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ரொம்ப தொலைன்னு ஆகாமல் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே சில டைம் வாடிடுது இல்லையா, அந்த மாதிரிலாம் ஆகலை, ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுமாதிரி கத்திரிக்காவையும் அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வச்சா இன்னும் சூப்பராக இருக்குது. இப்போல்லாம் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் அப்படியே பொங்கி வலியுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா காய்கறியும் வச்சு அடைச்சி வச்சு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கியாந்து வச்சதும் ஃப்ரிட்ஜ் அப்படியே வந்து ஃபுல்லாக இருக்குது எப்போதும். இல்லைனா எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் எப்போதும் எப்படி இருக்கும்னா அதில் மாவு கூட இருக்காது. மாவே நான் 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் அரைப்பேன். அதனால் மாவு கூட இருக்குது, அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா இப்போது 2-3 வாரமாக அப்படியே ஃபுல்லாக இருக்குது. இது வந்து சின்ன வெங்காயம் கிடச்சிது. 1 கிலோ வந்து 60 ரூபா சொன்னாங்க. சாரி 80 ரூபா சொன்னாங்க. நாங்கள் 40 ரூபா வேணுந்தோம். அப்புறம் இந்த 2 பைனாப்பிள் வந்து 50 ரூபா. அந்த பக்கம் மஸ்கி மெலன் இருந்துச்சு. 3 கிலோ வந்து 100 ரூபா சொன்னாங்க. சாரி 3 கிலோ ஆமாம் 100 ரூபா சொன்னாங்க. அதில் பாதியை நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இப்போ இருக்கிறது ஒரு 3/4 கேஜி அளவு தான் இருக்குது. ஒரு 2 பழம் தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக வந்து ஸ்வீட் கார்ன் பண்ணேன். ஸ்வீட் கார்னு. அப்புறம் வந்து இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து முந்தின நாள் மார்னிங் மத்தியானம் எடுத்தது. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். காலையில் எனக்கு ஒரு 6 o'clock போல் தான் வந்து ஸ்டார்ட் ஆணுச்சு டே. அன்னைய டே வந்து சாப்பாடு இந்த பக்கம் சாப்பாடு வச்சுருக்கேன், அந்த பக்கம் வந்து காலை டிஃபனுக்காக வந்து ஏரலக்கிழங்கு வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு என்ன கிழங்கு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள், என்ன பேர் சொல்லுவீங்க? நாங்கள் வந்து இதை வந்து ஏரலக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து உப்பு போட்டு ஒரு பக்கமாக வேக வச்சுருக்கேன். அப்புறமா வந்து இன்றைக்கியான சாம்பாருக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பருப்பு இல்லாமல் சாம்பார் வச்சுருக்கேன். அதாவது முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், தக்காளி பழம் எல்லாம் போட்டு பருப்பு போட வேண்டாம். இதுக்கு வந்து ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு பருப்பும் தேவையில்ல. லைட்டாக வந்து கடைசி தேங்காயும் ஜீரகம், சின்ன ஜீரகம், மிளகாய் வச்சு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றினா குழம்பு வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரும். சூப்பராகவும் இருக்கும். இது வந்து ஒரே விசில் வச்சா போதும். அடுப்பில் வச்சு நல்லா தக்காளி வெங்காயத்தை மட்டும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், நம்மளோட என்ன காய்கறி இருக்கோ அந்த காயை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, இதுக்கு வந்து புளிலாம் தேவையில்ல, வெறும் தக்காளி வெங்காயத்தோட புளிப்பு, அப்புறம் வந்து மாங்காய், நம்மளோட ஹீரோவே அதானே மாங்காய் போட்டு முருங்கைக்காய் எல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு அப்படியே நம்மளுக்கு தேவையான சாம்பார் பவுடர் எல்லாம் போட்டு, சாம்பார் பவுடர், மஞ்சத்தூள், இந்த 2 தான் போட்டுட்டு ஒரே ஒரு விசில், அதாவது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில். ஏன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் சீக்கிரமாக வேகிற காய்கறி. அப்புறம் வந்து யூஸ்வலாக உருளைக்கிழங்குமே ஒரு விசிலில் வெந்துடும். ஒரே விசில் தான், அதுவும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வைக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதுக்கு வந்து நான் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிறேன். ஏன்னா வந்து அது கொதிக்கிற அளவுக்குலாம் வந்து எனக்கு பொறுமை கிடையாது, சீக்கிரமாக வேலை ஆகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து கிழங்குக்காக வந்து தேங்காய் தாளித்து ஊற்றுறக்காக தேங்காய் எடுத்துருக்கேன், தாளித்து ஊற்றுறேன். உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன அன்னைக்கு டிஃபன் லஞ்செல்லாம் பண்ணினீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, கிழங்கு கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி கிழங்கும் காப்பியும் தான். பாய்.